ஹாய் மக்களே! எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லேயும் இல்லாமல் இருக்காது. மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் இந்த இட்லி பொடிங்கிறது ஸ்டாக்காக எல்லார் வீட்லேயும் வச்சுருப்பீங்க. ஆமாம் மக்களே! எனக்கு என் வீட்டில் இட்லி பொடி தான் தீர்ந்து போச்சு. இட்லி பொடி இல்லைன்னா ஒரு வேலையுமே ஓடின மாதிரி இல்லை. எப்போவுமே ஸ்டாக்காக வச்சுருப்பேன். நம்ம எவ்வளோ தான் இட்லி சட்னி ஏதோ சாம்பார் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் கூட இட்லி பொடி வச்சு அந்த நல்லெண்ணெய்லாம் ஊற்றி நல்லெண்ணெய், கல்லெண்ணெய் அதெல்லாம் ஊற்றி சாப்பிட்டா தான் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா இருந்த மாதிரி இருக்குது. இட்லியுமே மினி இட்லி செஞ்சு இட்லி பொடிலாம் வச்சு அதை வந்து ரோஸ்ட்டு பண்ணி சாப்பிடுவோம் மக்களே. அதனால் இன்றைக்கி நான் வந்து இட்லி பொடிக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். உளுந்து வந்து நம்ம எந்தெந்த கப்பில் அளக்குறோமோ அந்தந்த கப்பில் வந்து மெஷர்மெண்ட்டு அளந்தால் போதும். 1 கப்பு உளுந்து, ஒரு 1/2 கப்பு கடலப்பருப்பு இதெல்லாம் அளந்து நான் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா தனித்தனியாக போட்டு வறுத்தா தான் கொஞ்சமாட்டு சீக்கிரமாட்டு வறுபடும். நம்மளுக்கு வேலையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மொத்தமாக போட்டு வறுத்தேன்னா பாதி வறுத்து வராமல் இருக்கும். அதனால் நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். நம்ம டீப் ஃப்ரை இதெல்லாம் பண்ண தேவையில்ல. நல்லெண்ணெய்லாம் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்குங்க. நான் வத்தல் எடுத்திருக்கேன். பட் இந்த பக்கம் 2 ஷிஃப்டாக செய்கிறேன் மக்களே. ஒரு இது வந்து நிறைய பூண்டை நல்லா நச்சு அதோட நல்லா ரோஸ்ட் பண்ணி கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு, சீரகம், வத்தல் இதெல்லாம் போட்டு தனியாக ஒரு இதுவும், இன்னொரு பக்கம் என்னதுன்னா லாஸ்ட்டாட்டு நான் உப்பும் கல்லுப்பும் அந்த காயப்பொடி இருக்குல்ல அதையும் வறுத்து தட்டிக்கிட்டேன். இது வந்து நம்ம 2 இதை எதுக்கு செய்கிறேன்னா பூண்டு கொஞ்சம் நிறைய போட்டு செய்கிறேன். ஒரு பாக்ஸில் அடைச்சி வைக்க. பூண்டு இல்லாமல் ஒரு இதாட்டு அதான் கடலைப்பருப்பு, கொஞ்சம் பொட்டுக்கடலை, மிளகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், வத்தல் வேறு அந்த 2 கடலைப்பருப்பு அந்த இதுவும் எல்லாமே போட்டு நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன் மக்களே. இந்த மிக்ஸி ஜாரில் தான் இப்போ நான் அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் நல்லா அதை வந்து ஒரு ஆறட்டுன்னு தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறப்பட்டு நம்ம மிக்சியில் போட்டு எடுத்து எல்லாத்தையும் இது பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா தண்ணி இல்லாத இது மாதிரி பார்த்துக்கோங்க. என்னோடது நான் ஆல்ரெடி கழுவி காய வச்சதுனால தண்ணி சுத்தமாக கிடையாது. நல்லா டீப்பு இதாக தான் இருக்குது. நல்லா காஞ்சி இதாக தான் இருக்குது. அதனால் அப்படியே நம்ம தட்டி இது பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் தட்டி எல்லாத்தையும் ஒரு ஷிஃப்ட்டு ஃபஸ்ட்டு தட்டி தனியாக அரைச்சிட்றேன். இது வந்து பூண்டெல்லாம் போட்டோம்ல அந்த இதை வந்து தனியாக நம்ம தட்டி ஒரு இதுக்கு மாற்றிடலாம். இது வந்து நல்லா அரைப்படணுன்ட்டு கிடையாது. கொஞ்சம் நரன்னு அரைப்பட்டாலே நம்மளுக்கு ஓகே தான். அது நம்மளுக்கு ரொம்ப அரைப்பட்டுச்சுன்னா அதை விட நல்லா இருக்காது. லைட்டாக நைய நறுங்க இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஊற்றி சாப்பிடும் கடிச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. இது முடிஞ்ச மக்களே நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். 2 பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன பாக்ஸ் வந்து பூண்டெல்லாம் போட்டு செஞ்சேன்ல அது. பெரிய பாக்ஸ் வந்து பூண்டு இல்லாமல் செஞ்சேன்ல அது. இதில் நம்ம 2மே வச்சு சாப்பிட்டுக்கலாம். 2மே ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். பட் 2மே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா இருந்துச்சு. நான் பூண்டு பண்ணது வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். இவ்வளோதான் மக்களே. பாய். தேங்க்யூ.